வேளாண் சார்ந்த தொழில்கள் இருக்கு, கனிம அடிப்படையிலான தொழில்கள் இருக்கு, கடல்சார் தொழில்கள் இருக்கு, வன அடிப்படையிலான தொழில்கள். இந்த 4 தொழில்கள் வந்து முக்கியமான தொழில் துறைகள் அப்படின்னு சொல்லலாம். சிறு தொழில்கள் அப்படிங்கிறது எது வரும் அப்படின்னா குறுந்தொழில் நிறுவனங்கள், சிறு தொழில் நிறுவனங்கள், நடுத்தர தொழில் நிறுவனங்கள். இது 3மே சிறு தொழில்கள் கீழே வந்துரும். 1948ஆம் ஆண்டு தொழில் கொள்கை என்ன சொல்லுச்சுன்னு பார்த்தோம்னா கலப்பு பொருளாதாரத்தை வந்து இந்தியாவுக்குள்ள அறிமுகப்படுத்துது. மொத்த மதிப்பு கூட்டலில் தொழில்துறையோட பங்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2021-22ல 31.6% இருந்துச்சு. 2022-23ல 30.2%ஆகும். 2023-24ல 30.9%ஆகவும் இருக்கு. தொழிற்சாலைகள் எண்ணிக்கை அடிப்படையில் எத்தனை தொழிற்சாலைகள் இருக்கு அப்படிங்கிற எண்ணிக்கை அடிப்படையில முன்னணியில் இருக்கிற மாநிலங்கள் எது அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து தொழில் வளர்ச்சி திட்டங்களை பத்தி பார்க்க போறோம். முக்கியமான ஃபேக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் இம்பார்ட்டனோ அதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? தொழில் வளர்ச்சி, இந்தியாவோட தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துக்கலாம். முக்கியமான தொழில்கள் எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நூற்பால். தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா வளர்ந்துட்டு தான் இருக்குது இந்தியாவுல. எலக்ட்ரானிக், பொறியியல் இது எல்லாமே முக்கிய தொழிற்துறைகள். நூற்பாலை, வாகன உற்பத்தி, ரசாயனங்கள், எலக்ட்ரானிக், பொறியியல் இது எல்லாமே இந்தியாவுல இப்போ வளர்ச்சி அடைந்துட்டு வர முக்கியமான தொழில்துறைகள் அப்படின்னு சொல்லலாம். உற்பத்தி துறைக்கான முக்கியத்துவம் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது போக இந்தியாவுல உற்பத்தி திறனை மேம்படுத்துறதுக்கு திட்டங்களை வகுத்திருக்காங்க. ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிற ஸ்வயம் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அரசாங்கம் வந்து தொழில் வளர்ச்சிக்காகவே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான திட்டம் ஆத்ம நிர்பார் பாரத் ஸ்வயம் இந்தியா அப்படிங்கிறது முக்கியமான தொழில் வளர்ச்சி திட்டம். தொழிலாளர்களை வந்து கொண்டு வர்றது, தொழில்நுட்ப முன்னேற்றம், இது எல்லாம் தான் இந்தியாவுக்குள்ள தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான காரணிகளா வந்து அமைஞ்சிருக்கு. எதிர்காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், அதாவது சூரிய ஒளியிலிருந்து தயாரிக்கக்கூடியதை தான் அதிகமா பயன்படுத்துற மாதிரி இருக்கும். எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதனோட உற்பத்தி அப்படிங்கிறது வந்து அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி தான் பயன்படுத்துற மாதிரி இருக்கும். இது வந்து இந்தியாவுல எதிர்காலத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணிகள். ஓகேங்களா? இப்ப தொழில் வளர்ச்சி அப்படின்னா தனிநபரோட திறன் மேம்பாடு மற்றும் நிறுவனங்களோட உற்பத்தி திறனை அதிகரிப்பதுதான் குறிக்கும். தனிநபரோட திறன் மேம்பாடு மற்றும் நிறுவனங்களின் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறதா எதுன்னு சொல்றோம் தொழில் வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் பெரிய மற்றும் நடுத்தர தொழில் திட்டங்களை வந்து ஊக்குவிக்குது, உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது, இது வேலை வாய்ப்பையும் வந்து உருவாக்குது. இது வந்து தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. பெரிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான திட்டங்களை தான் வந்து அது ஊக்குவிக்குது. இதனால உட்கட்டமைப்பு மேம்படுத்துறதுடன் வேலை வாய்ப்பும் வந்து தமிழ்நாட்டுல பெருகிறதுக்கு உதவியா இருக்கு. முக்கியமான தொழில்துறைகள் எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேளாண் சார்ந்த தொழில்கள் இருக்கு, கனிம அடிப்படையிலான தொழில்கள் இருக்கு, கடல்சார் தொழில்கள் இருக்கு, வன அடிப்படையிலான தொழில்கள். இந்த 4 தொழில்கள் வந்து முக்கியமான தொழில் துறைகள் அப்படின்னு சொல்லலாம். வேளாண் சார்ந்த தொழில்கள், கனிம அடிப்படையிலான தொழில்கள், கடல்சார் தொழில்கள், வன அடிப்படையிலான தொழில்கள். இந்த 4 தான் முக்கியமான தொழில் துறைகள் அப்படின்னு சொல்லலாம். வேளாண் சார்ந்த தொழில்கள் அப்படின்னா எது வரும்? வேளாண்மை சார்ந்த தொழில்கள்ங்கும் போது உணவு பதப்படுத்துறது, தாவர எண்ணெய், பருத்தி, ஜவுளி, பால் பொருட்கள், தோல் பொருட்கள் இது எல்லாமே வேளாண்மை சார்ந்ததா இருக்கும். உணவு பதப்படுத்துறது, தாவர எண்ணெய் தயாரிக்கிறது, பருத்தி, ஜவுளி எல்லாம் அந்த உற்பத்திக்கான நூல்கள் அது எல்லாமே வேளாண் சார்ந்த தொழில்கள் தான். பால் பொருட்கள், தோல் உற்பத்தி இதெல்லாம் வேளாண்மை சார்ந்தது. அடுத்தது கனிம அடிப்படையிலான தொழில்கள் எது அப்படின்னா இது ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன்ல கொடுத்து இது என்ன எதன் அடிப்படையிலான தொழில் எல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். கனிம அடிப்படையிலான தொழில்கள் அப்படின்னா பெட்ரோலியம், சுரங்கம், தங்கம், வெள்ளி, வாகன மின்கலன்கள், இரும்பு, சுண்ணாம்பு இதெல்லாமே கனிம அடிப்படையிலான தொழில்கள். இதுக்கு எல்லாமே மண்ணிலிருந்து கிடைக்கிற கனிம பொருட்களை வச்சு உருவாக்கப்பட்ட தொழில்துறைகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து தீர்ந்து போகக்கூடியதுதான். கனிம வளம்ங்கிறது இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடியது வந்து தீர்ந்து போகக்கூடிய வகையில தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால இது வந்து தீர்ந்து போகக்கூடிய தொழில்துறைகள்னு சொல்லலாம். கடல்சார் தொழில்கள்னா மீன் எண்ணெய், உப்பு, சங்கு இதெல்லாம் வந்து கடல்சார் தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு. வன அடிப்படையிலான தொழில்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா காகித கூழ் தயாரிக்கிறது, மருந்து பொருட்கள், மரச்சாமான்கள், ரப்பர்கள் இதெல்லாம் வன அதாவது காடுகளை அடிப்படையாக கொண்ட தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தொழில்துறைக்கு அளவு. தொழில்துறை வந்து அதனோட அளவு அடிப்படையில 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு சிறு நிறுவனங்கள், 2வது பெரு நிறுவனங்கள். சிறு நிறுவனங்களுக்கு கீழே சில தொழில்கள் வரும், பெரு நிறுவனங்களுக்கு கீழேயும் சில தொழில் நிறுவனங்கள் வரும். ஓகேங்களா? சிறு தொழில்கள் அப்படிங்கிறது எது வரும் அப்படின்னா குறுந்தொழில் நிறுவனங்கள்,
சிறு தொழில் நிறுவனங்கள், நடுத்தர தொழில் நிறுவனங்கள். இது மூணுமே சிறு தொழில்கள் கீழே வந்துரும். குறுந்தொழில், சிறு தொழில், நடுத்தர தொழில் 3 கேட்டகரியுமே சிறு தொழில் கீழே வரும். குறுந்தொழில் நிறுவனங்கள் அப்படிங்கிறது அதனோட முதலீடுகள் வந்து 1 கோடிக்கு இருக்கும். அதனோட ஆண்டு வருமானம்ங்கிறது 5 கோடிக்கு இருக்கும். ஓகேங்களா? இது முக்கியமானதுதான். ஆல்ரெடி அந்த ஸ்கேல் ரிலேட்டடா ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான். குறுந்தொழில்னா முதலீடு அப்படிங்கிறது 1 கோடி ரூபாய்க்குள்ள இருக்கணும். அதனோட ஆண்டு வருமானம் 5 கோடி ரூபாய்க்கு இருக்கணும். அதுவே சிறு தொழில் நிறுவனங்கன்னா முதலீடு 10 கோடிக்கு இருக்கும். அதனோட விற்பனை ஆண்டு வருமானங்கிறது 50 கோடி. அதனோட விற்பனை அளவு ஆண்டுக்கு அப்படிங்கிறது 50 கோடி அளவுல இருந்தாச்சா அது என்னன்னு சொல்லுவாங்க? சிறு தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு முதலீடுகளே எவ்வளவு அப்படின்னா 50 கோடிக்கு வந்து முதலீடுகள் இருக்கும். அதனோட விற்பனை அளவு அப்படிங்கிறது 250 கோடிக்கு மேல இருந்தா தான் அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா பெரு நிறுவனங்கள். பொதுவாக தொழில் நிறுவனங்களை 2 வகையா பிரிக்கலாம். சிறு நிறுவனங்கள், பெரு நிறுவனங்கள்னு. சிறு நிறுவனங்களுக்கு கீழே தான் குறுந்தொழில், சிறு தொழில், நடுத்தர தொழில் 3 வரும். பெரு நிறுவனங்கள் அப்படிங்கும்போது பெரிய பெரிய ஆட்டோமேட்டிக் மொபைல் இதெல்லாம் இப்ப சென்னையில நிறைய பெரு நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பெரு நிறுவனங்களுக்கு கீழே வரும். ஆட்டோமொபைல்ஸ், ஹெவி மிஷினரிஸ், இண்டஸ்ட்ரியல்ஸ் இதெல்லாமே பெரு நிறுவனங்கள் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வரும். ஓகேங்களா? இது ஜஸ்ட் என்ன மாதிரி நிறுவனங்கள் இருக்கு அப்படிங்கறதுக்காக. அடுத்து தொழில் கொள்கை. தொழில் கொள்கைனா தொழில் வளர்ச்சிக்காக அரசு வந்து சில கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் உருவாக்குவாங்க. தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காகவும் அவங்க வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக சில திட்டங்களையும் வந்து அந்த கொள்கை மூலமா அறிவிச்சுட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க. 1991க்கு அப்புறம் தான் வந்து தாராளமயம், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல்ங்கிற எல்பிஜி அப்படிங்கிற ஒரு தொழில் கொள்கையை வந்து இந்திய அரசு பின்பற்றிட்டு வராங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு தொழில் கொள்கையில அரசு வந்து பின்பற்றிட்டே வருவாங்க. அது வந்து காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியும் வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்பத்துக்கு தகுந்த மாதிரியும் அந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதுதான் வந்து என்ன சொல்றாங்க? தொழில் கொள்கை அப்படிங்கிறாங்க. தொழில் கொள்கைன்னு என்னன்னா ஒரு நாட்டின் தொழில்துறை வளர்ச்சியை ஊக்குவிக்க, நிர்வகிக்க மற்றும் முறைப்படுத்த அரசாங்கத்தால் வகுக்கப்படும் சட்டங்கள் மற்றும் நடவடிக்கையை தான் என்னன்னு சொல்றாங்க? தொழில் கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவோட தொழில் கொள்கைகள் எப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் கொள்கை தீர்மானம் 1948ல கொண்டு வராங்க. இது வந்து தீர்மானம். தொழில் கொள்கை தீர்மானம் அப்படிங்கிறது முதல் 1948ல கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தொழில் கொள்கை தீர்மானம் 1956ல கொண்டு வராங்க. 1948ல முதல் தொழில் கொள்கை தீர்மானம். 2வது தொழில் கொள்கை வந்து 1956ல தீர்மானம் கொண்டு வராங்க. தொழில் கொள்கை அறிக்கை அப்படிங்கிறது 1977ல கொண்டு வராங்க. தொழில் கொள்கைக்கான அறிக்கைங்கிறது 1977ல கொண்டு வராங்க. தொழில் கொள்கை அறிக்கை அப்படிங்கிறது மறுபடியும் 1980ல வெளியிடுறாங்க. புதிய தொழில் கொள்கை அப்படிங்கிறது 1991. இதுதான் முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்தியாவிலும் தொழில்துறை வேகமா வளரக்கூடிய முன்னோட்டத்தை நோக்கி போயிருக்குது. புதிய தொழில் கொள்கை 1991 அப்படிங்கிறது மிக முக்கியமான தொழில் கொள்கையா இருக்கு. இந்தியாவில் முதல் தொழில் கொள்கை அப்படிங்கிறது வந்து யாரு முன்வைத்தார் அப்படின்னா 1948ல ஷியாம்லா பிரசாத் முகர்ஜி அப்படிங்கிறவங்க ஷியாமியா பிரசாத் முகர்ஜி அப்படிங்கிறவங்க 1948ல முன்வைத்திருக்காங்க. 1948ல் தொழில் கொள்கை கலப்பு பொருளாதாரத்தை அறிவித்தது. 1948ஆம் ஆண்டு தொழில் கொள்கை என்ன சொல்லுச்சுன்னு பார்த்தோம்னா கலப்பு பொருளாதாரத்தை வந்து இந்தியாவுக்குள்ள அறிமுகப்படுத்துது. காரணம்னா தனியார் துறை பிளஸ் அரசு துறை இரண்டும் இணைந்ததுதான் என்னது அப்படின்னா கலப்பு பொருளாதாரம். தனியார் பிளஸ் அரசு துறை 2 துறையும் சேர்ந்து செயல்படுவதுதான் கலப்பு பொருளாதாரம். 1956 தொழில் கொள்கை வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா தொழில்துறைக்கு முக்கியத்துவம் அளித்தாங்க. மகாத்மா காந்தி மாதிரியும் பின்பற்றினாங்க. தொழில்துறைக்கு முன்னுரிமை. அது போக மகாத்மா காந்தி பரிந்துரைத்த ஒரு மாடல் கிராமப்புறங்கள் வளர்ச்சி மூலமா கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த மாடலை பின்பற்றினாங்க. அது வந்து 1956 தொழில் கொள்கையோட சிறப்பு அம்சங்கள் அப்படிங்களாம். தொழில்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1951. 1951ல தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டத்தை வந்து இந்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. அதனோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் தொழில்துறை மேம்பாடு மற்றும் தொழில்களுக்கான கருத்தியல் மற்றும் தொழில்களுக்கான கட்டமைப்பை வழங்குகிறது. இந்தியாவில் தொழில்துறை மேம்பாடு மற்றும் தொழில்களுக்கான கருத்தியல் மற்றும் தொழில்களுக்கான கட்டமைப்பை வழங்குறதா இந்த தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டத்தோட முக்கிய நோக்கங்கள். 1991ல புதிய தொழில் கொள்கை. 1991ல புதிய தொழில் கொள்கையை கொண்டு வராங்க. அந்த கொள்கையில எதாவது முக்கியமான மாற்றங்களை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல்
அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து 1991ல அறிமுகப்படுத்துறாங்க. இது இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்துச்சு. உலகமயமாக்கல் அப்படிங்கும்போது இந்தியாவுல வந்து அந்நிய நாட்டுல இருந்து வந்து முதலீடுகளுக்காக வாங்கங்கிற அழைப்புகளை விடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? இந்தியாவில் தொழில்துறை பங்களிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வந்து சுமார் 17% தொழில்துறை அப்படின்னு இருக்கு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தொழில்துறையோட பங்கேற்பு அப்படிங்கிறது 17% தொழில்துறை பங்கேற்பு உள்ளது. தொழில்துறை உற்பத்தி குறியீடு IIP அப்படின்னா என்னன்னா, பொருளாதாரத்தில் உள்ள தொழில்களில் உற்பத்தி அளவில் ஏற்படும் குறுகிய கால மாற்றத்தை காட்டும் ஒரு மாதாந்திர குறியீடு. தொழில்துறையில IIP அப்படிங்கிற தொழில் உற்பத்தி குறியீடை வந்து அரசு வெளியிடும். இது ஒரு மாதாந்திர குறியீடு. எந்த அளவுக்கு தொழில்துறை வந்து உற்பத்தி அளவுல வந்து மாற்றம் ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வெளியிடப்படும் மாதாந்திர குறியீடு. அடுத்து, மொத்த மதிப்பு கூட்டலில் தொழில்துறையோட பங்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2021-22ல 31.6% இருந்துச்சு. 2022-23ல 30.2% ஆகும். 2023-24ல 30.9% இருக்கு. 2021-22ல ஒரு பெர்சன்டேஜ் அதிகம். 2023-24ல ஒரு பெர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகேங்களா? ஆனாலும் தொழில்துறை அப்படிங்கிறது வளர்ந்துட்டு தான் வருது. இந்தியாவில் 3 முக்கிய தொழில்கள். இந்தியாவுல இருக்கிற 3 முக்கிய தொழில்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இரும்பு மற்றும் எஃகு தொழில். இரும்பு மற்றும் எஃகு தொழில், ஜவுளி தொழில், தகவல் தொழில்நுட்ப தொழில். இந்த 3 தான் முக்கியமாக டாப் 3ல இருக்கு. இரும்பு மற்றும் எஃகு தொழில், ஜவுளி தொழில், தகவல் தொழில்நுட்ப தொழில். இந்த 3மே தகவல் தொழில்நுட்பம். இந்த 3 துறைகளுமே வந்து டாப் 3ல இருக்கு இந்தியாவுல. தொழிற்சாலைகள்ல எண்ணிக்கை அடிப்படையில வந்து முன்னணியில் உள்ள தொழில் மாலங்கள் என்னென்ன அப்படின்னா, தொழிற்சாலைகள் எண்ணிக்கை அடிப்படையில எத்தனை தொழிற்சாலைகள் இருக்கு அப்படிங்கிற எண்ணிக்கையின் அடிப்படையில முன்னணியில் இருக்கிற மாநிலங்கள் எது எது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு இருக்கு, 2வது குஜராத், 3வது உத்தரப்பிரதேசம், 4வது மகாராஷ்டிரா. தமிழ்நாடு வந்து இருக்கிற பெரிய தொழில்துறைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில தான் வந்து தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. குஜராத் 2வது இடம், உத்தரப்பிரதேசம் 3வது இடம், மகாராஷ்டிரா 4வது இடம். தொழில் வளர்ச்சியின் அடிப்படையில் முன்னணியில் உள்ள மாநிலங்கள். தொழில்துறை எண்ணிக்கையில் அடிப்படையில் தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்கு. அதுவே தொழில் வளர்ச்சியோட அடிப்படையில் தமிழ்நாடு அப்படிங்கிறது 2ஆம் இடத்தில் இருக்கு. முதல் இடத்தில் இருக்கிறது மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா முதலிடம், 2ஆம் இடம் தமிழ்நாடு, 3ஆம் இடம் குஜராத், 4ஆம் இடம் கர்நாடகா, 5ஆம் இடம் உத்தரப்பிரதேசம். முதலிடத்தில் மகாராஷ்டிரா, 2ஆம் இடத்தில் தமிழ்நாடு, 3வது இடத்துலதான் குஜராத். இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தியில் முதன்மை மாநிலங்கள் எது அப்படின்னா, இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தியில வந்து முதன்மையா இருக்கிற மாநிலம் எது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒடிசா தான் வந்து இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தியில முதன்மை மாநிலமா இருக்கு. அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் வரும், அதுக்கப்புறம் சத்தீஸ்கர், அதுக்கப்புறம் மேற்கு வங்காளம், 5வதாக கர்நாடகா. ஒடிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மேற்கு வங்காளம், கர்நாடகா இந்த வரிசையில தான் வந்து இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தியில முதன்மை பெறும் மாநிலங்களா இருக்கு. இந்தியாவில வந்து முதலில் இரும்பு எஃகு ஆலை அப்படிங்கிறது எங்க தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, எஃகு ஆலை அப்படிங்கிறது வந்து குல்டி, மேற்கு வங்காளத்துல 1884ல தொடங்கப்பட்டுச்சு. மேற்கு வங்காளத்துலதான் முதல் இரும்பு எஃகு ஆலை அப்படிங்கிறது குல்டி அப்படிங்கிற இடத்துல மேற்கு வங்காளத்தில் 1874ல தொடங்கப்பட்டுச்சு. இருப்பினும் 1907ல ஜார்க்கண்ட்ல வந்து டாடா இரும்பு எஃகு நிறுவனம் வந்து ஜாம்ஷெட்பூர் அப்படிங்கிற இடத்துல நிறுவப்பட்டதுதான் நவீன எஃகு ஆலை. இந்தியாவின் முதல் மிகப்பெரிய நவீன எஃகு ஆலை. அதுக்கு முன்னாடி நிறுவனது வந்து சாதாரணமா தான் இருந்துச்சு. ஆனா இந்தியாவுல முதல் மிகப்பெரிய நவீன எஃகு ஆலை நிறுவப்பட்டது எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, டாடா இரும்பு எஃகு நிறுவனம் ஜாம்ஷெட்பூர்ல 1907ல நிறுவப்பட்டது. இந்தியாவுல ஜவுளி தொழில்களில் முதலிடம் வகிப்பது எது அப்படின்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் ஜவுளி தொழில்ல முதலிடம் வைக்குது. இந்தியாவில் தொழில் ஜவுளி ஏற்றுமதியில் 21% பங்களிப்புடன் தமிழ்நாடு அப்படிங்கிறது இருக்குது. ஜவுளி உற்பத்தியில தமிழ்நாட்டோட பங்களிப்பு அப்படிங்கிறது 21% வந்து இருக்கு. 2024-25ல 7,997 மில்லியன் ஜவுளி உற்பத்தியை வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது மேற்கொண்டு இருக்கு. இதுல எந்தெந்த பகுதிகள் வரும்? முக்கியமான பகுதிகள்னா திருப்பூர், கோவை, கரூர், ஈரோடு. திருப்பூர், கோவை, கரூர், ஈரோடு இந்த 4 பகுதிகள் தான் ஜவுளி ஏற்றுமதியில முக்கிய பங்கு வகிக்கிறது. ஜவுளி தொழில்ல முதன்மை பெறும் மாநிலங்கள் எது எது அப்படின்னா, தமிழ்நாடு தான் இந்திய அளவுல ஜவுளி தொழில முதன்மை மாநிலமா இருக்கு. அதுக்கப்புறம் குஜராத், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா. தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா,
இந்த 3 மாநிலங்கள்லாம் ஜவுளி தொழில்ல முதன்மை மாநிலங்களா இருக்கு. தகவல் தொழில்நுட்பத்துல முன்னணி வகிக்கும் மாநிலங்கள் எது அப்படின்னா, தகவல் தொழில்நுட்பத்துல ஐடில முன்னணி வைக்கிற மாநிலம் ஃபர்ஸ்ட் கர்நாடகா தான் வருது. பெங்களூர் இருக்கிறங்காட்டி கர்நாடகா தான் முதலிடம். 2வது இடம் தமிழ்நாடு, அடுத்து தெலுங்கானா, 4வது இடம் மகாராஷ்டிரா, 5வது இடம் உத்தரப்பிரதேசம். கர்நாடகா முதலிடம், தமிழ்நாடு 2ஆம் இடம், தெலுங்கானா 3வது இடம், மகாராஷ்டிரா 4வது இடம், உத்தரப்பிரதேசம் 5வது இடம். ஐடில முக்கியமான நகரங்கள் எதுன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பெங்களூர் இருக்கு, 2வது சென்னை, 3வது ஹைதராபாத். ஃபர்ஸ்ட் பெங்களூர் தான் ஃபர்ஸ்ட் ஐடிக்கு முக்கியமான நகரம், 2வது சென்னை, 3வது ஹைதராபாத். இந்தியாவில் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படின்னா, தொழில் புரட்சி 1.0 அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்தது எப்படி கொண்டு வந்துச்சுன்னா, நீராவி இயந்திரம், ரயில்வே இதெல்லாம் வந்து வளர்ச்சிக்கு கொண்டு வந்துச்சு. ஸ்டீம் இன்ஜின் தொழில் புரட்சி, முதல் தொழில் புரட்சிங்கிறது ஸ்டீம் இன்ஜினை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துச்சு. 2வது தொழில் புரட்சி அப்படிங்கிறது வந்து வெகுஜன உற்பத்தி, மின்சாரம் அதெல்லாத்தையும் வந்து கொண்டு வந்துச்சு. புரட்சிங்கிறது முதல் தொழில் புரட்சி நீராவி எந்திரம், ரயில்வேலாம் வந்து இந்தியாவில் கொண்டு வந்துச்சு. 2வது தொழில் புரட்சி அப்படிங்கிறது வெகுஜன உற்பத்தி, மின்சாரத்தை இந்தியாவில் கொண்டு வந்துச்சு. 3வது தொழில் புரட்சிங்கிறது வந்து கணினி, தானியங்கிகள் எல்லாம் அமைப்பு, அதாவது கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன், ஆட்டோமேட்டிக்கா இயங்குற இயந்திரங்களோட வளர்ச்சியெல்லாம் வந்து தொழில் புரட்சி 3.0 3வது தொழில் புரட்சி கொண்டு வந்துச்சு. 4வது தொழில் புரட்சி அப்படிங்கிறது வந்து செயற்கை நுண்ணறிவு, ஐஓடி, ரோபோட்டிக்கல், செயற்கை நுண்ணறிவு, ஏஐஇ, ஐஓடி, ரோபோட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து இப்ப 4வது தொழில் புரட்சி இப்ப பயன்பாட்டுல இருந்துட்டு இருக்கு. 4வது தொழில் புரட்சி அப்படிங்களா. எதிர்காலத்துல எப்படி இருக்குன்னா, பயோடெக், கிரீன் எனர்ஜி, பயோடெக், கிரீன் எனர்ஜி, உயிரி தொழில்நுட்பம், பசுமை ஆற்றல் இதை பயன்படுத்தி தான் வந்து தொழில்துறை அப்படிங்கிறது எதிர்காலத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து தொழில் வளர்ச்சிக்கான முக்கியமான திட்டங்கள். இந்திய அரசு வந்து தொழில் வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னா, மேக் இன் இந்தியா திட்டம், மேக் இன் இந்தியா திட்டம், ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம், பிஎல்ஐ திட்டம், பிஎல்ஐ திட்டம், பிஎம் காதி சக்தி, சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், முத்ரா யோஜனா, சம்ராத் இந்த திட்டங்கள்லாம் இப்ப நடைமுறையில் இருக்கிற முக்கியமான திட்டங்கள். இந்தியாவில் தொழில் வளர்ச்சிக்கான முக்கிய திட்டங்கள் என்னென்னு பார்க்கலாம். மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் முதலீடை ஈர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அதுவே ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னா புதிய தொழில்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காகவும் வரி சலுகைகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் ஸ்டார்ட் அப் இந்தியா. பிஎல்ஐ திட்டம் அப்படிங்கிறது வந்து உற்பத்தியை இணைந்த ஊக்கத்தொகை, உற்பத்தியும் ஊக்கத்தொகை வழங்குறதா இந்த திட்டம். உலகளாவிய போட்டித்தன்மையை வந்து உருவாக்குறது, உலகளாவிய அளவுல போட்டி போடணும் அப்படிங்கறதுக்காக இந்த பிஎல்ஐ திட்டம் ஒண்ணு உருவாக்கப்பட்டுச்சு. பிஎம் கதி சக்தி அப்படிங்கிறது உட்கட்டமைப்புகளை இணைப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. தளவாட செலவுகளை குறைக்கிறதுக்காக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அடுத்தது சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், செஸ்ங்கிறது ஏற்றுமதி ஊக்குவிக்கிறதுக்காகவும் வரி விலக்குகளுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் சொல்லி இந்தியா முழுமைக்கும் அங்கங்க வந்து பொருளாதார மண்டலங்கள் இருக்கும். தமிழ்நாட்டிலேயும் முக்கிய பொருளாதார மண்டலங்கள் இருக்கு. அது வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். முத்ரா யோஜனா அப்படின்னா சிறு தொழில் கடன்கள், பெண் தொழில் முனைவோர் சிறு தொழில் கடன் தருவாங்க. அது போக பெண் தொழில் முனைவோருக்கும் கடன் வழங்குவாங்க. அதுதான் முத்ரா யோஜனாவோட முக்கியமான சிறப்பு அம்சம். அடுத்து சம்ரத் அப்படின்னா தொழில் மேம்பாட்டு பயிற்சி வழங்குறது, அதாவது தொழில் பயிற்சி வழங்குறதா சம்ரத் திட்டத்தோட முக்கிய நோக்கம். வளர்ச்சிக்கான மத்திய அரசோட திட்டங்கள் என்னென்னு கொஞ்சம் டீடைல்ஸா பார்க்கலாம். மேக் இன் இந்தியா திட்டம் 2014 கொண்டு வரப்பட்டுச்சு. உள்நாடு மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிப்பதன் மூலமா இந்தியாவில் உலகளாவிய உற்பத்தி மையமா மாற்றுவதுதான் இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சம். இதனோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னா, தொழில் வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு தேசிய முதலீட்டு மற்றும் உற்பத்தி மண்டலங்களை உருவாக்குதல், தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக தேசிய முதலீட்டு மற்றும் உற்பத்தி மண்டலங்களை வந்து உருவாக்குவது, புத்தாக்கம், தொழில் நிறுவனங்கள் திறமையான தொழிலாளர்கள் மீது முக்கியத்துவம், அதாவது ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வந்து இந்த நிறுவனம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டுச்சு. மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமா வந்து உள்நாட்டு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கணும். அது போக தொழில் நிறுவனங்களுக்கு புத்தாக்க பயிற்சியும் வந்து அளிக்கிறதா அதனோட முக்கிய நோக்கம். அடுத்தது ஆத்ம நிர்பார் பாரத் அபியான். ஆத்ம நிர்பார் பாரத் அபியான்ங்கிறது 2020 கொண்டு வந்திருக்காங்க. இதனோட நோக்கம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, உள்நாட்டு உற்பத்தியை வந்து ஊக்குவிப்பதனால இறக்குமதி சார்ந்த செலவுகள்
குறைப்பதன் மூலமா இந்தியா தன்னிறைவை அடைவு செய்வதுதான் இதனோட முக்கிய நோக்கம். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதனால இறக்குமதி அப்படிங்கிற நிலையை நம்ம சார்ந்திருக்கிறது குறைஞ்சு இந்தியாவோட தன்னிறைவை அடைய செய்யறதுதான் இந்த ஆத்ம நிர்பர் பாரத் அபியான்கிற திட்டத்தோட முதன்மை நோக்கம். இதோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னா மின்னணுவியல், மருந்து பொருட்கள், பாதுகாப்பு போன்ற முக்கிய துறைகள்ல உள்ளூர் மதிப்பு கூட்டல் தன்னிறைவை அடைய செய்வதில் கவனம் செலுத்துறது. அதாவது எலக்ட்ரானிக் பொருட்கள், மருந்து பொருட்கள், பாதுகாப்பெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி முக்கிய பொருட்கள்ல நம்ம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்வதை குறைத்து கொண்டு நம்மளே உற்பத்தி செய்து இந்தியாவை தன்னிறைவை அடையணும் அப்படிங்கிற முக்கியமான நோக்கமா கொண்டதுதான் எது அப்படின்னா ஆத்ம நிர்பர் பாரத் அபியான்கிற இந்த ஸ்கீம். உற்பத்தி சார்ந்தவர்களுக்கு ஊக்கத்தொகை திட்டமும் இதுல இணைஞ்சிருக்கு. உள்நாட்டு விநியோக சங்கிகளை ஊக்குவித்தது. அதாவது உள்நாட்டுக்குள்ள உற்பத்தி திறன் அதிகரித்து மாநிலங்களுக்குள்ளேயே ஒரு விற்பனை செய்யறத ஊக்குவிக்கிறதா இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். அடுத்து முக்கியமானது தேசிய உற்பத்தி கொள்கை 2011, மேக் இன் இந்தியா 2.0, உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம், ஸ்டார்ட் அப் இந்தியா 2016, திறன் இந்தியா இயக்கம் 2015, டிஜிட்டல் இந்தியா 2015, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, மின்னணுவியல் மீதான தேசிய கொள்கை 2019. அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம் சம்பந்தமான தேசிய கொள்கை அப்படிங்கிறது 2019 நிறுவப்பட்டுச்சு. தேசிய தளவாட கொள்கை அப்படிங்கிறது 2022 கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் முக்கியமான திட்டங்கள். தொழில் நிறுவனக்கான திட்டங்கள் எது அப்படின்னா இந்த திட்டங்கள் மூலமா தொழில் நிறுவனங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசு கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள் பிரதமரின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம், PMEGP, பிரதான் மந்திரி எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம், PMGGP, குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத திட்டம், குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத திட்டம், CGTMSE, குறு மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கான தொகுப்பு மேம்பாட்டு திட்டம், MSECTP, பாரம்பரிய தொழில் புனரமைப்பதற்கான நிதி திட்டம், SFURTI. இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. குரூப் 1, குரூப் 2ல இந்த ஷார்ட் ஃபார்ம் வச்சுதான் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்காகத்தான். தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு திட்டம், ESDP, தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு திட்டம், தேங்காய் நார் விகாஸ் யோஜனா, கொள்முதல் மற்றும் சந்தைப்படுத்துவதற்கான ஆதரவு திட்டம், தேசிய பட்டியல் ஜாதியினருக்கான பழங்குடியினருக்கான மைய திட்டம், புத்தாக்கம், ஊரக தொழில்கள் மற்றும் தொழில் முனைவு மேம்பாட்டிற்கான திட்டம், ASPIRE அப்படிங்கிற ஒரு திட்டம், கொள்முதல் மற்றும் ஆதரவு சந்தைப்படுத்துதல் திட்டம், PMS திட்டம், காதி கிராமோத்யோக் விகாஸ் யோஜனா, இதெல்லாம் முக்கியமான ஸ்கீம்கள். ஒரு 11 ஸ்கீம்கள் இருக்கு. இதுல இம்பார்ட்டன்டான டீடைல்ஸோட பார்க்கலாம். ஓகேங்களா? பிரதமரோட வேலை வாய்ப்பை உருவாக்கும் திட்டம், PMEGP, 2008 ஆகஸ்ட் 15 தொடங்கப்பட்டுச்சு. முந்தைய பிரதமர் ரோஸ்கர் யோஜனா, ஊரக வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம். இந்த 2 திட்டங்களையும் ஒருங்கிணைந்து உருவாக்கப்பட்டதா பிரதமரோட வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம். இதனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராமப்புற மற்றும் நகரப்புறங்கள்ல குறு தொழில்களை நிறுவுவதன் மூலம் சுய வேலை வாய்ப்பை உருவாக்குகிறது. புதிய குறுந்தொழில்களை அமைப்பதற்கு வங்கி நிதி உதவியை வழங்குவது. கிராமப்புற மற்றும் நகரப்புறங்கள்ல குறு தொழில்களை நிறுவதன் மூலம் சுய வேலை வாய்ப்பை உருவாக்குவது பிளஸ் நிதி உதவி அளிப்பது. சுய வேலை வாய்ப்பை உருவாக்குவதும் நிதி உதவியும் வழங்குவதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். பிரதமரின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தோட நோக்கம் என்னன்னா சுய வேலை வாய்ப்பை உருவாக்குவது, நிதியை உதவுறது. சிறு குறு நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத திட்டம். முதல் தலைமுறையின் தொழில் முனைவோர் தங்கள் சொந்த சிறு குறு தொழில் பிரிவை அமைக்கும் கனவை நனவாக்கும் திட்டம் தான் இது. சிறு குறு நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாது முதல் தலைமுறையினர் உருவாக்கலாம். தானே சொந்தமா தொழில் தொடங்குறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த திட்டம். இதுல எப்படின்னா பிணையம் மற்றும் 3ஆம் தரப்பு உத்தரவாதம், பிணையம் இல்லாம ஷூரிட்டி இல்லாம 10 கோடி ரூபாய் வரைக்கும் வங்கியில கடன் பெற முடியும் இந்த திட்டத்தின் மூலமா. மத்திய அரசு மற்றும் SIDBI இணைந்து புதிய மற்றும் ஏற்கனவே உள்ள தொழில்களுக்கு 75% முதல்
85% வரைக்கும் கடன் உத்தரவாத காப்பீட்டையும் வழங்குறதா இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கங்கள். என்ன ஸ்கீம்னா சிறு குறு நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத திட்டம். முதல் தலைமுறையர் வந்து தொழில் தொடங்குறதுக்கு பிணை இல்லாம கடன் வழங்குறதா இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். எவ்வளவு வரைக்கும் அப்படின்னா 10 கோடி ரூபாய் வரைக்கும். சிறு குறு நிறுவனங்களுக்கான தொகுப்பு மேம்பாட்டு திட்டம் MSEGDP அப்படின்னா குறு மற்றும் சிறு நிறுவனங்களின் போட்டித்திறனை அதிகரிப்பதற்கு பொதுவான சவால்களை எதிர்கொள்வதற்காக நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது பற்றியும் உற்பத்தி செலவை குறைக்கிறது பற்றியும் தரமான பொருட்களை உற்பத்தி செய்யறது சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல் போன்ற அனைத்திற்குமே ஆலோசனை மற்றும் பயிற்சிகள்லாம் இந்த திட்டத்தின் மூலமா வழங்கப்பட்டுட்டு வந்திருக்கு. அடுத்து 4வது ஸ்கீம் பாரம்பரிய தொழில்கள் புனரமைப்பதற்கான நிதி திட்டம் அப்படின்னா பாரம்பரிய தொழில்களை மேம்படுத்துவதற்காக கொண்டு வந்தது. அதுல முக்கியமானது எதுனா பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம், டோன் காயர் திட்டம், நுண் தொழில் நிதி திட்டம், SIDP-யின் நவீனமாக்கல் நிதி. இது எல்லாமே இந்த பாரம்பரிய தொழில்களை புறம்பணிப்பதற்கான திட்டங்களுக்கு கீழே கொண்டு வந்த ஸ்கீம்ஸ்கள். பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டம், டோன் காயர் திட்டம், நுண் தொழில் நிதி திட்டம், SIDP-ஐ நவீனமாக்கல் நிதி திட்டம். பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டம் இது முக்கியமான திட்டம். இதுல வந்து 18 வகையான கலைஞர்களையும் கைவினை கலைஞர்களையும் ஊக்குவிப்பதற்காக விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டத்தை 2023 செப்டம்பர் 17 அறிமுகப்படுத்தினாங்க. இது ஒரு 18 வகையான தொழில்களை பட்டியலிடப்பட்டிருக்கும். அந்த தொழில்களுக்கு கீழே பணிபுரிந்த அவர்களோட தந்தையர்களாகட்டும் அவர்களோட மகன்களுக்கு தொழில் மேம்பாட்டு பயிற்சியும் அதுக்கப்புறம் கடன் பெறுவதற்கு உதவி பெறதா இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். டான் காயர்னா தமிழ்நாடு காயர் பிசினஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். டான் காயர் அதாவது தென்னை நார் தொழிலை மேம்படுத்துவதற்காக பாதுகாப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட திட்டம். இந்த டோன் காயர் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு அரசு சார்ந்த திட்டம். தென்னை நார் தொழிலை மேம்படுத்துவதும் பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது. தொழில் நிதி திட்டம் அப்படின்னா மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் தொழில் தொடங்க மானியத்துடன் கூடிய கடன் உதவி வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. நுண் தொழில் நிதினா சின்ன மைக்ரோ பிசினஸ்க்காக கொடுக்கப்படும் லோன் ஸ்கீம்ஸ். மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமா வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்திற்காக இந்த திட்டத்துக்கு கீழே இது செயல்படுகிறது. தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு திட்டம். தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது இளைஞர்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கிடையே தொழில் முனைவு திறனை வளர்த்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை தொடங்க ஊக்குவிக்க மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் தான் இது அப்படின்னா தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு திட்டம். காயர் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது மத்திய அரசோட MSME அலுவலகத்திற்கு கீழே தென்னை நார் வாரியத்தால் செயல்படுகிற மத்திய அரசு திட்டம் தான் இந்த நார் தொழிலாளர்களுக்காக கொண்டு வந்தது. தென்னை நார் தொழிலை நவீனப்படுத்துதல், இயந்திரங்கள் வாங்குறதுக்கு உதவி, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, ஏற்றுமதியை ஊக்குவிப்புதல் போன்றவற்றை நோக்கமா கொண்டதான் இந்த என்ன அப்படின்னா காயர் விகாஸ் யோஜனா. காயர் விகாஸ் யோஜனாங்கிறது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம். அதுவே வந்து மாநில அரசு. டான் காயர் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டம். காயர் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம். பெண்களுக்கான மகிழா காயர் யோஜனா காயர் விகாஸ் யோஜனாவோட ஒரு பகுதி. பெண்களுக்குன்னே வந்து தனியா மகிழா காயர் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமும் கொண்டு வந்திருக்காங்க. தென்னை நார் தொழிலில் ஈடுபடும் கிராம பெண்களுக்கு பயிற்சி மற்றும் இயந்திரங்களை வழங்குவதன் மூலம் சுய தொழில் அதிகாரம் அளிக்கிறது இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். அடுத்து கொள்முதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் திட்டம். சிறு மற்றும் குறு நிறுவனங்கள் வந்து தங்களோட நிறுவன தயாரிப்புகளை MSME இருக்குல்ல அது வந்து தன்னோட நிறுவனங்கள் அவங்க உற்பத்தி செய்யற பொருட்களை சர்வதேச சந்தையில வந்து விற்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் எது அப்படின்னா இந்த கொள்முதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் திட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு. இதன் மூலமா MSMEக்குன்னு குளோபல் மார்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமா வந்து அதுல இணைந்து மின் சந்தை ஜெம்ஸ் அரசு சார்புல ஒரு சந்தை இருக்கும் போர்ட்டல், ஆன்லைன் போர்ட்டல், அதுல பதிவு செய்து தன்னோட உற்பத்தி பொருட்களை அவங்க விற்பனை செய்யலாம். தேசிய பட்டியல் ஜாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கான மையம் NSSH அப்படிங்கிறது MSME கீழே செயல்படுது. SC/ST தொழில் முனைவோரை வந்து ஊக்குவிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். பொது கொள்முதல் கொள்கையின் கீழே 4% கொள்முதல் இலக்கை எட்டுவதற்காக உதவுகிறது.
தேசிய பட்டியல் ஜாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கான மையம் NSSH அப்படிங்கிறது. புத்தாக்கம் மற்றும் ஊரக தொழில்கள் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டிற்கான திட்டம் அப்படிங்கிறது புதிய தொழில்களை ஊக்குவிக்கவும் தொழில் முனைவோரை உருவாக்கவும் தமிழ்நாடு ஊரக புத்தக திட்டம் மற்றும் மத்திய அரசின் திட்டம் ஆகிய முக்கிய திட்டங்கள் சேர்ந்ததுதான் இது. உலக வங்கியினோட ஆதரவுல வறுமை ஒழிப்பு, மதிப்பு கூட்டல் உற்பத்தி, பசுமை தொழில்நுட்பங்கள்லாம் இந்த திட்டத்தோட முக்கிய அம்சங்கள். பெண்களை முதன்மைப்படுத்தி தொழில் முனைவோர் ஆக்குவது, அவர்களுக்கு நிதியுதவி வழங்கி பயிற்சியை அளிப்பது இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கங்கள். அடுத்து காதி கிரமோத்யோக் விகாஸ் யோஜனா KGVY, காதி கிரமோத்யோக் விகாஸ் யோஜனாங்கிறது இந்திய அரசு சிறு குறு நடுத்தர தொழில்களின் அமைச்சகத்தின் கீழே காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையத்தின் கீழே செயல்படுகிறது. இது காதி விகாஸ் யோஜனா மற்றும் கிராமயோத்யோக் விகாஸ் யோஜனா இரண்டும் சேர்ந்ததுதான் இந்த திட்டம். இதனோட முக்கிய நோக்கம் என்னன்னா, காதி கைவினைஞர்கள் இருக்கிறாங்கல்ல, காதி பொருட்கள்ங்கிறது கையிலேயே செயல்படுவாங்கல்ல, நெசவாளர்கள், விவசாயிகள், அந்த பொருட்கள் எல்லாம் கொண்டது. அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு, அவங்களுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி உருவாக்குவது, உற்பத்தி திறன் மற்றும் ஊதியத்தை அதிகரிக்க உதவுவதுதான் இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். அது ஸ்டார்ட் அப் இந்தியா 2016 தொடங்கப்பட்டுச்சு. இதனோட நோக்கம் வேலை தேடுபவர்களை காட்டிலும் வேலை உருவாக்குவதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். இந்தியாவுல புத்தாக்கம் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களை வளர்ப்பதற்கு ஒரு வலுவான சூழலை உருவாக்குவதற்காக நிறுவப்பட்டுச்சு. எளிமைப்படுத்துதல் மற்றும் வழிகாட்டுதல், நிதி உதவி, வழி சரிகைகள், பதிவு மற்றும் வழிகாட்டுதல், சீட் ஃபண்ட் போன்றவையெல்லாம் இந்த திட்டத்தோட முக்கிய அம்சங்கள்லாம் இருக்கு. இந்தியாவுக்குள்ள நிறுவனங்களை தொடங்கி வேலை தேடுபவர்களா இல்லாம வேலை வாய்ப்பை மற்றவர்களுக்கு கொடுப்பவர்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. எப்போ அப்படின்னா ஜனவரி 16, 2016. ஸ்கில் இந்தியா ஸ்கீம்ங்கிறது 2015 தொடங்கப்பட்டுச்சு. எப்போன்னா ஜூலை 15, 2015 தொடங்கப்பட்டுச்சு. தொழில்துறைக்கு ஏற்ற திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை இளைஞர்களுக்கு கொடுத்து தயார்படுத்தி அவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்த அந்த ஸ்கில் இந்தியா திட்டம். பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா ஏப்ரல் 8, 2015 தொடங்கப்பட்டுச்சு. இதனோட நோக்கம் சிறு குறு தொழில் முனைவோருக்கு பிணையற்ற கடன்களை வழங்குறது மூலமா அவங்களோட தொழில் அமைப்புகளுக்கு ஊக்கமளிக்கணும் அப்படிங்கறதுக்காக கொண்டதுதான் இந்த திட்டம். 3 வகையான கடன்கள் இருக்கும் இந்த முத்ரா யோஜனா கீழே. சிசு அப்படிங்கிறது 50,000 வரைக்கும் கடன் சிசு ஸ்கீம். கிஷோர் ஸ்கீம்னா 50,000 5 லட்சம் வரைக்கும் கடன் கொடுப்பாங்க கிஷோர் ஸ்கீம்ல. தருண் ஸ்கீம் அப்படிங்கிறது 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரைக்கும் கடன் கொடுப்பாங்க. அவங்க செய்யற தொழில்களை பொறுத்து பிணையற்ற கடன்களை வங்கிகள் வழங்கும் மானியத்தின் அடிப்படையில இந்த ஸ்கீம்ல சேர்ந்தா. ஓகே, அடுத்து தமிழ்நாடு தொழில்கள் சம்பந்தமாகவும் அது அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். இதுல மத்திய அரசு தொழில்துறை வளர்ச்சிக்கு சம்பந்தமான முக்கியமான ஸ்கீம்கள் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்ததுல ஊரக வளர்ச்சி சம்பந்தப்பட்டதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு தொழில் வளர்ச்சி மற்றும் ஊரக சம்பந்தமான வீடியோவை அடுத்த இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.